நல்குறும் நல்லுலகத்தின் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால், தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கின்ற உடையாளூர். இந்த ஊரினுடைய பெயர் உடைவாளூர். போர்க்குடிகளாக வாழ்ந்தவர்கள் உடையிலே வாளை வைத்து கொண்டு பெரும்பாலானவர்கள் வாழ்ந்த மண் இந்த உடைவாளூர். இந்த பெயர் இன்றைக்கு மருகி உடையாளூர் என்று இருக்கிறது. அதுவும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால், உலகத்திற்கே கட்டிடக்கலையை கற்றுத்தந்த தமிழினம். தமிழினத்தின் கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஆண்டவனுக்கே மிகப்பெரிய ஆலயத்தை கட்டிவிட்டு இருக்கின்ற இடம் கூட தெரியாமல், முகவரி கூட முழுதாக தெரியாமல் சமாதியிலே இருக்கின்ற மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சமாதியிலே நாம் நின்று கொண்டு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட மாமன்னன் ராஜராஜ சோழன்? தன்னுடைய வாழ்முனையில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்தவர். வட இந்தியாவிலே இருந்தவர்கள் ஆண்டவனுக்கு கோவில் கட்ட முடியாமல் தடுமாறிய காலத்தில் நிழல் விழுதால கோபுரத்தை கட்டி இன்றைக்கு உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகங்களிலே பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் செய்ய முடியாத சாதனைகளை அன்றைக்கு அந்த அளவிற்கு படிப்பறிவு இல்லாத காலத்திலேயே இன்றைக்கு அனைவரையும் வியந்து பார்க்கின்ற வகையில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி ஆண்டவனுக்கே ஆலயம் எடுத்த மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சமாதி, ராஜராஜ சோழனுடைய நினைவிடம், அவரை அடக்கம் செய்த அந்த இடம் இன்றைக்கு எவ்வளவு சிறிய இடத்தில் இருக்கிறது. ஒரு 10க்கு 10 அடி கூட இல்லாமல் இருக்கிறது. இந்த நாட்டுக்கே சொந்தமில்லாதவர்கள், இந்த மண்ணுக்கே சம்பந்தமில்லாதவர்கள்லாம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு சொந்தமான இடங்களை எப்படியெல்லாம் அபகரித்திருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இங்கே கூடியிருப்பவர்கள் எல்லாரும் ராஜராஜ சோழனுடைய வம்சாவளிகள். ராஜராஜ சோழனை தேடி வருபவர்கள் யார் என்று கேட்டால், ராஜராஜ சோழன் படையெடுத்த பொழுது அவருடைய படையிலே தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து வாளெடுத்து போரிட்ட போர்க்குடியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் சமாதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் வாளெடுத்து போரிட்ட காலத்தில் இந்த மண்ணிலே அமைதியாக வாழ்ந்தவர்கள், வளமாக வாழ்ந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டவர்கள் யாரும் ராஜராஜ சோழன் சமாதியை தேடி வந்து பார்த்ததாக நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. என்னோடு இணைந்து இருப்பவர்கள் எல்லாம் கூட நாளை இந்த கும்பகோணம் மாநகரில் நடைபெறுகின்ற வன்னியர் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டை பார்க்க வந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ராஜராஜ சோழனுடைய சமாதியும் காண வந்திருக்கிறார்கள். நம்முடைய முப்பாட்டன் இவ்வளவு வீரத்தோடு வாழ்ந்தார். இந்த மக்கள் போற்றுகின்ற வகையில், நானிலம் போற்றுகின்ற வகையில் வாழ்ந்திருக்கிறார். மிகப்பெரிய தேவாலயங்களை கட்டியிருக்கிறார். இந்த சோழர்கள் தான் இந்த கும்பகோணத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தேவாலயங்கள்லாம் கட்டி இந்த கும்பகோணத்தை வழிபாட்டு தலங்களின் சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த வம்சாவளியில் வந்த மன்னனுடைய சமாதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தவர்களெல்லாம் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு இணைந்திருக்கின்ற சிலரும் அவருடைய கருத்துக்களை இப்பொழுது உங்களிடம் பதிவு செய்கிறார்கள். வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம், மாநாட்டுக்காக வந்திருக்கோம். இங்கே ராஜராஜ சோழன் இந்த மண்ணை கட்டி ஆண்டவர், இந்த மண்ணுக்கும் மரத்துக்கும் சொந்தக்காரர், மிகப்பெரிய கட்டடக்கலையாகிய தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர். இன்றைக்கு அவருக்கு சென்னையில் நம்ம போய் பார்க்குறோம், யாரோ சமாதி மெரினா பீச்சில். இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த தாய்மொழிக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் சமாதி வச்சு இந்த அரசு ஆண்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ராஜராஜ சோழன்ற ஒரு மாமன்னருக்கு ஒரு சமாதி, ஒரு அரங்கம், ஒரு நினைவு, அந்த நினைவு அரங்கம் கட்டுறது கூட இந்த அரசாங்கம் முன்வரவில்லை. எங்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அழிக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வருங்காலத்தில் இந்த தமிழகத்தில் உள்ள மக்கள் இதை புரிந்து கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் காக்கின்ற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் உறுதி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ராஜராஜ சோழனை பார்த்தாலே நீங்கள் தெரியும், நீங்கள் இந்த சமாதி தான் அது. நம்ம யாருக்கோ இன்றைக்கி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இன்றைக்கி மெரினா பீச்சில் இன்றைக்கி அந்த தாய்மொழிக்கு தமிழே இல்லாதவங்கள்லாம் இன்றைக்கி சமாதி கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய அந்த நாட்டை ஆண்ட நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு ஒரு சமாதியோ ஒரு நினைவு மண்டபமோ அமைக்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த வரலாறை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்றைக்கி நம்ம மெரினாவில் பேனாவுக்கெல்லாம் செலவு வைக்கிற எத்தனை கோடி
இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். ஆனால் எங்களுடைய ராஜராஜ சோழனுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலை வைக்கிறதுக்கோ ஒரு சமாதி கட்டுறதுக்கோ ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதுக்கோ அவங்களுக்கு வந்து நிதி இல்லை. எங்களுடைய வரி பணம் மனசு இல்லை. ஆனால் அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. வரலாற்று அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. வரலாற்று அந்த கட்டட அந்த இதுவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு வந்தேரிகள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு தமிழ் மொழியையும் தமிழக இந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் அழிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது. இதை வருங்காலத்தில் மக்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு தமிழை வளர்க்கின்ற நம்முடைய தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழை தேடி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கின்றார். அந்த விழிப்புணர்வோடு எல்லோரும் தமிழை காக்கவும் மண்ணை காக்கவும் இனி வருங்காலத்தில் வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து குடியேறி நானும் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு அவங்களுக்கெல்லாம் சமாதி இருக்கின்ற இவர்களெல்லாம் அழித்துவிட்டு நம்முடைய பண்டை காலத்தில் வாழ்ந்த முப்பாட்டன்களுக்கெல்லாம் சமாதிகளும் நினைவு மண்டபங்களும் அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் தங்கராஜி. மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த கிழக்கு கடற்கரை பூராவும் இலங்கையிலிருந்து கடாரம் வரைக்கும் அவர் வின் பண்ணி ஒரு மாபெரும் மன்னராக திகழ்ந்தார். அதே சமயத்தில் அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட நினைவு மண்டபம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்ற பகுதியிலையோ தமிழ்நாடு பகுதியிலையோ எங்கேயும் ஒரு மணிமண்டபம் கூட கிடையாது. சொல்லப்போனால் சோழர்களுடைய வம்சம் கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவங்க சிறப்பாக வாழ்ந்தார்கள், சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள். அவர்கள் 4 படைகளை வைத்திருந்தார்கள். குதிரைப்படை, யானைப்படை, கப்பல் படை, அதே மாதிரி காலாட்படை, அத்தனை படைகளும் வைத்திருந்தார்கள். இப்போது இருக்கிற அரசாங்கம் எங்கேயுமே எந்த நாட்டிலையும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை அவர் மாமன்னர் வைத்திருந்தார். அவர் 8 அடி பாய்ந்தாலும் பிள்ளை 16 அடி பாய்ந்தார். 17.5 லட்சம் கோடி சதுர கிலோமீட்டரை ஆண்ட ராஜேந்திர சோழனுக்கும் இங்கே இடம் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த மண்ணில் வாழ்ந்த மன்னர்களுக்கு இடம் இல்லாத, சிலை இல்லாத, நினைவில்லாத இருக்கக்கூடிய இந்த மண்ணில் வந்தேரிகள் தான் என்று கூறிக்கொண்டு பல இடங்களில் வளைவுகளும் சிலைகளும் பேனாக்களும் வைக்க உரிமை கோரிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ராஜேந்திர சோழன் உலகம் பூரா ஆண்டு தன்னுடைய வாளால் வெற்றியை கண்ட அவருடைய வாளுக்கு ஒரு இடத்தில் கூட நினைவு சின்னம் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு மணிமண்டபமும் அதே சமயத்தில் வாளுக்கு சென்னையில் ஒரு பெரிய அரங்கமும் அமைத்து தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசை. எனது பெயர் அன்பழகன். சென்னை நங்கநல்லூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். ராஜராஜனுடைய இந்த சமாதியை பார்த்த பிறகு எங்களுக்கே தெரியாமல் கண்ணில் கண்ணீர் வருகிறது. எவ்வளவு பெரிய தென்கிழக்கு ஆசியாவையை கட்டி ஆண்ட ஒரு மாமன்னனுடைய கல்லறை எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மூலையில் கேட்பாரற்ற நிலையில் இருக்குதே அப்படின்றத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இந்தியாவிலே பாபர் ஆண்டார், சிவாஜி ஆண்டார், குப்தர் ஆண்டார், சந்திரகுப்தர் ஆண்டார், இப்படி பல மன்னர்களை பற்றி நமக்கு எல்லாம் பாடமாக எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலேயே கடற்படை என்று ஒன்றை வைத்திருந்த ஒரே மன்னர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான். கடற்படை என்பது இவர்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான ஒரு கடற்படை இவர்களிடம் இருந்தது. வேறு எந்த மன்னருக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மன்னரை இருக்குமிடம் தெரியாமல் உலகத்திலேயே முதல் கடற்படை, அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட மாமன்னனுக்கு இப்படி ஒரு இருட்டடிப்பு நடந்திருப்பது என்பது இந்த மண்ணை தமிழர்கள் ஆளவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு காட்டுகிறது. வந்தவர்கள் நம்மை ஆள்கிறார்கள். இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் நாம் அவர்களுக்கு அடிமை சேவகம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இது உணர்த்துவதாகவே நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த மன்னரை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். தமிழர்கள் இதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும். தமிழக அரசும் இவர்களுக்கு ஒரு மண்டபம் கட்டி உலகறிய செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக முதல்வருக்கு அன்பான வேண்டுகோள். உன்னுடைய தந்தையார் அவர்களின் பேனாவிற்கு நடுக்கடலிலே பேனா வைக்கக்கூடிய
மூளை உங்களுக்கு இருக்கிற போது, ஆனால் இந்த மண்ணை ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு அவனுடைய வீரவாளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் முதல்வராக இருப்பது உண்மையாகவே நாங்கள் வருத்தப்படுகிறோம். ராஜேந்திர சோழனுடைய நீர் மேலாண்மை பற்றி தெரியாத நீங்களும் உங்களுடைய தகப்பனாரும் 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டிருந்தாலும் கூட ஒரு அணைகளை கூட கட்டாமல் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அளித்த குடும்பம் என்பதையும் நாங்கள் அறிவோம். கடைசியாக ஒரு வேண்டுகோள், உங்களுடைய தகப்பனாருடைய அடி எத்தனை அடி இருக்கிறதோ, அவருடைய உயரம் எத்தனை உயரம் இருக்கிறதோ, அந்த அளவிற்கு மட்டுமே இந்த நாட்டையே இந்த உலகையே கட்டியாண்ட ராஜராஜ சோழனுடைய சமாதியினுடைய கட்டிடமும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்க இடம் உடையாளூர். நமது மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களின் நினைவிடத்தில் இருந்து பேசுகிறோம். அவர்களின் சாதனை என்பது நீர் மேலாண்மை, கட்டிடக்கலை, போர், இது மூணையுமே மிகச்சரியாக உலகுக்கு உணர்த்தியவர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். நீர் மேலாண்மை இந்த பகுதியிலே காவிரியை கொண்டு வந்து அதிலே அணைகளை கட்டி வாய்க்கால் பிரித்து விவசாயம் நடத்த வழிவகை செய்து இன்று எல்லோரும் வளமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இங்கே மறைந்து மனதில் வாழ்ந்து வரும் ராஜராஜ சோழனான் மாமன்னர் அவர்கள்தான். அவர்களுடைய நினைவகம் என்பது இவ்வளவு நிலையில்தான் இருக்கிறது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். தமிழக அரசு இதற்கு பிறகாவது இந்த நினைவகத்தை ஒரு மணிமண்டபமாக ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் ராஜேந்திரன் சோழன் அவர்களுக்கும் இந்த மாவட்டங்களில் அவர்கள் வாழ்ந்த இடங்களில் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை, ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிலை, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு சிலையோ, தஞ்சை மாவட்ட எல்லையில் ஒரு சிலையோ நினைவகமாக அமைத்து வரலாறு அடுத்த தலைமுறைக்கு சென்று வரும் வகையிலே புகைப்பட காட்சியை, அவர்களுடைய கல்வெட்டுக்களை ஒரு புகைப்பட காட்சியகமாக மாற்றி அடுத்த தலைமுறை அதை பார்த்து படித்து தெரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆசை வெற்றிவேல். எனது தாழ்மையான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, ராஜராஜ சோழன் சமாதி ஒரு கேட்பாரற்று கிடைக்கிறது. அதை ஒரு சுற்றுலாத்தலமாக அமைத்து ஒரு மணிமண்டபம் கட்டி அமைத்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். திமுக தான் எங்கள் தமிழை வளர்த்தன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நரையூர் நாச்சியார் கோவில் அதனுடைய பாசனம் ஒன்று நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. மான் கொண்டதோர் மானியாய் மாவலிமண் தாளாளந்த பெருமானே, தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானே, நான் சென்ற நாடி நரையூரை கண்டேனே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசனம். இது நீங்கள் பல ஆழ்வார்களை வளர்த்தவர்கள் இந்த ராஜராஜ சோழர்கள். இந்த தமிழை கண்டுபிடிச்சதும் ஆழ்வார்கள் தான். இது கலைஞரோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ யாருமே நீங்கள் கண்டுபிடிக்கல. அதனால் அதுக்கு முன்னாடி பல தமிழர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அவர்களுக்காக நாங்கள் சிலை வைப்பதற்கோ மணிமண்டபம் கட்டதற்கோ போராடவில்லை. தமிழ்நாட்டில் உயிர் மூச்சாக திகழும் விவசாயத்தை வளர்த்த மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அவருடைய சிலையை வைத்து தருமாறு தமிழக அரசை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கர், இங்கே கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். இப்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னா, மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய கல்லறை இருக்கிற இடத்துல இருக்கிறோம். இந்த ஊரோட பேர் உடையாளூர், இப்போ கரண்டாக சொல்கிறாங்க, முன்னாடி உடைவாளூர். எனக்கு ஒரு 3 கோரிக்கையை மட்டும் கரண்ட் ஆட்சியாளருக்கு வைக்கிறேன். ஒன்று மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் சிறப்பாக கட்டணும். அந்த மணிமண்டபத்தோட மியூசியம் கட்டி அவருடைய வரலாறு எக்ஸிபிட் பண்ணி அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் இதை இன்க்ளூட் பண்ணணும். ரெண்டாவது அவருடைய வால் நினைவு சின்னமாக சென்னையிலையோ இல்லை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ அவர் மணிமண்டபத்தை ஒட்டி ஒரு வாளுக்கு நினைவு சின்னம் அமைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. தமிழ் கூறும் நல்லுலகத்தின் தமிழினத்தை சார்ந்தவர்களே, வால்முனையில் தமிழகத்தை ஆண்டவருக்கு சென்னையிலே மெரினா கடற்கரையில் வாள் இல்லை. பேனாவை வைத்து பிழைப்பு நடத்தியவர்களுக்கு பேனா வைப்பதற்கு, சிலை வைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீர் மேலாண்மைக்கென்று இலக்கணம் வகுத்த ராஜராஜ சோழனுக்கு சிலை இல்லை. தமிழகமெங்கும் சாராய நீரை ஆறாக பெருக்கெடுத்து ஓடவிட்டவர்களுக்கு சிலை இருக்கிறது, சமாதி இருக்கிறது, நினைவிடம் இருக்கிறது.
உண்மையிலேயே யாருக்கு நினைவிடம் இருக்க வேண்டுமோ அவருடைய நினைவிடம் கேட்பாரற்று நாதியற்று கிடக்கிறது, கவனிப்பார் இல்லாமல் கிடக்கிறது. நாட்டையே கட்டி ஆண்டவன். ஒரு குரல் கொடுத்தால் போதும் 1000 பணியாளர்கள் வந்து நின்றார்கள். அவன் சொன்னால் ஒரு பெரும் படை புறப்படும், வாளோடும் வேலோடும். அவன் ஆணையிட்டால் கப்பல் படை புறப்படும், அவன் ஆணையிட்டால் யானைப்படை கிளம்பும், அவன் ஆணையிட்டால் குதிரைப்படை கிளம்பும், அவன் ஆணையிட்டால் போர்க்களங்களிலே முரசுகள் ஒலிக்கும். ஆனால் இன்றைக்கு எந்த சப்தமும் இல்லாமல் நாடி அடங்கி போய் கிடக்கின்ற எங்களுடைய ராஜராஜ சோழனுக்கு சிலை வைப்பதற்கு, ராஜராஜ சோழனுக்கு சமாதி கட்டுவதற்கு, ஒரு நினைவிடம் அமைப்பதற்கு, ஒரு மிகச்சிறந்த நினைவிடம் அமைப்பதற்கு, அவருடைய அருங்காட்சியகம் அமைப்பதற்கு இன்று ஆள்கின்ற தமிழக அரசுக்கு கடந்த 60 ஆண்டுகளாகவே எந்த நினைவும் இல்லாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்கள். இனியாவது விழித்து கொண்டு எங்களுடைய முப்பாட்டன் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு நினைவிடம் எழுப்ப வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக இங்கே கூடியிருக்கின்ற நாங்கள் அனைவரும் கேட்கிறோம் என கூறி விடைபெறுகிறேன்.